கும்பிட்டேன், உண்டானடி போட்டினேன், நீங்கால் அடியே, எங்கால் பறியே, திருமால் கண் தோன்றி, தோன்றி, காரணம் தோன்றி, கருப்பச்சி தோன்றி, ஊர் தோன்றி, உலகம் தோன்றி, உலகத்தில் சொல்லுகின்றேன் கேள்வி. முந்தி பிறந்தவனாம், உடம்பு திருத்தவனாம், சங்க பறையனாம், ஜாதிக்கெல்லாம் உயர்ந்தவனாம், ஆணிமேல் ஏறி, மாலை சூடி, ஹரிச்சந்திர பிரகாசனை அடிமை கொண்ட ஊர்ச்சாம்போ நான் ஐயா. திருச்செவி சாட்சி சொல்லுகின்றேன் கேள்வி. பொய்யான் வந்தான், ஒளியான் கண்டான், மேல் நெற்கடல் உடைந்தது, கீழ்கடல் உடைந்தது, பூமியை சுமந்த நாகம் தற்பேர் பிறந்தது என்ற சத்தம் கேட்டு ஈசனும் மாயனும் உண்டான பேர்களும் முடிவெடுத்து வாதாடுகிறது. வெட்டியார் ஆண்மையில் ஏறி சம்பாரி வழிபட்டு கேட்டான். ராமன் காட்டாட வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று அந்த நேரத்திலே ராமன் காட்டுக்கு செல்கின்றான். லட்சுமணன் தாய் சுமித்ராவிடத்திலே நான் அண்ணன் நன்னியோடு காட்டுக்கு சென்று வருகின்றேன் தாயே என்று தெரிவிக்க தாய் மறுத்தாள். எதற்காக? அண்ணன் அண்ணி என்று தெரிவிக்க வேண்டாம், தாய் தந்தையோடு கானகம் செல்கின்றேன் என்று தெரிவித்து விட்டு செல்லடா என்றார்கள். மீண்டுமாக நான் தாய் தந்தையோடு கானகம் செல்கின்றேன் தாயே என்று தெரிவித்து விட்டு சென்றான். மீண்டும் தாய் அடைத்தாள். எதற்காக? ஒரு வேளை கானகத்திலே ராமன் இறந்தான் என்ற செய்தி என்னுடைய காதிற்கு வருவதற்கு முன்பதாக லட்சுமணன் இறந்தான் என்ற செய்தி என்னுடைய காதிற்கு வர வேண்டும். உடைய அண்ணன் தம்பி உறவானது அப்பேற்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இதனால் வரையில் ராமன் லட்சுமணனை போன்று வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இருவரும் மண்ணில்லாத நாடு, மயான காடு. ஆகையால் நாட்டு மக்களுடைய சார்பாகும் தளபதி கருவேங்கையின் சார்பாக மலர் மலையை பொன்மலையாக வைக்கிறார். என் நாட்டுக்கு இது ஜாதிக்கு கல்ல முள்ளு மடிப்பது அது செருப்பு. என் கால் செருப்பு எனக்கு முடித்து விட்டுவதா? நம் நாட்டின் தளபதியா, நம் நாட்டுக்கே முதலமாக இருக்கக்கூடியவர் இவரை பார்த்து தரவுகள் பேசிவிட்டார். முதலில் மன்னிப்பு தாய் தந்தை நீங்க இருக்கீங்க. உடைய கரத்தால் எனக்கு முடிச்சுட்டான குறைஞ்சா போறீங்க. தத்துவா, எனது கரத்தால் உனக்கு மணிமணி சுட்ட வேண்டும். முதலில் மன்னிப்பு பிறகு மணிமணி சுட்டுகிறேன். அப்படியாகட்டும் தளபதியாரே. இதான் சின்னஞ்சிகவன் தெரிஞ்ச திறமல அறிந்தாரமல தவறாக பேசிவிட்டால் என்ன மன்னித்து விடுங்கள். சொல்றவன் ஆனாலும் தனக்குரிய காலகட்டத்தில் வேண்டும். ஒரு தளபதி புத்திரனாலும் வேறொருவர் சொற்பத்தை கேட்க வேண்டும். சுடர் விட்டு எரிகின்ற விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டுமா? சின்னதில் வயதிலே எத்தனை தவறுகளை செய்திருக்கிறேன். அப்போதெல்லாம் மன்னிக்கவில்லையா? இது தவறுகளை மன்னித்து விட்டேன் சென்று. அப்படியாகட்டும். சொல்ற கதை எப்படி தெரியுமா? புரட்டி புரட்டி வதிச்சாலும் என் மீசல மண்ணு பாலடான்னு சொல்லிங்க. பத்து வருஷம் ஆகுது அக்கா இந்த ஊர்ல பேனா கேட்டாங்களாப்பா? இல்ல கலையாக்காரி தள்ளி போது பேனா கேட்டாங்களா? ஏன் சொல்லிங்க இருப்பா? அக்காவை காட்சி பத்திர பார்த்தேன். அடா 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 கையில ஒண்ணு, இடுப்பில ஒண்ணு, தோல் மேல ஒண்ணு தூக்கி போதுதான். பதார்த்து பேக்கா? மூணு பொட்டு கட்டை. 3 பசங்களா? மாமங்கார் திறமசாலி பொழுகுது. நல்லாவே கலாயி பூசிக்கிறான். ஆம்பூசனானோ பக்கத்து வீட்டுக்காரன் பூசனானோ. தத்துவா, காசி யாத்திரை சென்ற பிறகு நாட்டு மக்களை கண்ணிமை போல் காத்து வர வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம்.